அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான ப்ரமோ தான் பார்க்க போறோம். அதாவது அந்த ஏட்டு போலீஸ் சண்முகத்துக்கு நினைவு வந்துட்டு, அதாவது அவர் உண்மையை சொன்னா அவ்வளவுதான், அந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும் அப்படின்ட்டு நம்ம ஜெயிலுக்குள்ள போண்டி இருக்கோம் அப்படின்னு பயந்து போய் அந்த முத்துவேல் சண்முகத்தை ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொல்லதுக்கு போறான். நம்ம கார்த்திக் காப்பாத்தாரு. அது வேற லெவல். அதான் ஒரு குட்டி ப்ரமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் உங்கள் சீரியலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப காளியம்மா ஜெயில வச்சு, அதாவது அந்த போலீஸ்காரன் மற்றும் உண்மையை சொன்னா இந்த கிழவி குடும்பமும் சாமுண்டீஸ்வரி குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். அதனால அவனை எப்படியாவது ஹாஸ்பிட்டல்லே தீர்த்து கட்டிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த முத்துவேல் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அப்ப நம்ம சண்முகத்துக்கு நினைவு வந்துட்டு, அதாவது பரமேஸ்வரி அம்மாவிட்ட எப்படியாவது இந்த தகவலை சொல்லணும் அப்படின்ட்டு அங்க உள்ள நஷ்ட போனை வாங்கி போன் அடிக்கான். அப்ப அம்மா நீங்க வாங்க, நான் எல்லா விஷயத்தையும் சாமுண்டீஸ்வரி அம்மாட்ட சொல்றேன், அவங்களையும் கூட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை அந்த முத்துவேல் கேட்டுக்கிட்டு, நீ உயிரோட இருந்தாதானடா நீ உண்மையை சொல்லு அப்படின்ட்டு இப்போ உள்ள போய் அந்த ஏட்டு சண்முகத்தை கழுத்தை நெரிக்காரு. அந்த நேரம் மாசா நம்ம கார்த்திக் வந்தாரு பார்க்கணும். அந்த முத்துவேலை அடின்னு அடிச்சு, அதாவது அந்த சண்முகத்தை காப்பாத்தினாரு. அதுக்கடுத்து இந்த சண்முகத்துக்கு டாக்டரை வர வச்சு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க. அதுக்கடுத்து முத்துவேல் அங்க பிடிச்சு வச்சுட்டு போலீஸ்ட போய் ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்சு நம்ம சாமுண்டீஸ்வரத்தை எல்லா உண்மையும் சொன்னாங்க அந்த சண்முகம். அதாவது உங்க அம்மா சாவுக்கு காரணம் சேதுபதியா சொன்ன வார்த்தை கிடையாதுமா, உங்க அம்மா குடிச்ச காப்பில விஷம் கலந்துருக்கு. அந்த ரிப்போர்ட்டை நான் கொண்டு வரையிலதான் இந்த முத்துவேல் எனக்கு பணத்தாசையை காட்டி என்னை மயக்கிட்டா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, உங்க ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சதுக்கு காரணம் நான் தாமா அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டாரு. அது வேற லெவல் சூப்பரா இருந்தா. அதுக்கடுத்து நம்ம பரமேஸ்வரி பாட்டிட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்கறாங்க. என்னை மன்னிச்சிருங்கத்த, உங்களை கிளவி அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ நான் திட்டிருக்கேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கறாங்க. அது வேற லெவல் சூப்பரா இருக்கு. பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை சீரியலை மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.